ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரோஷேயில் ஒரு போ எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிசர் 4.5 mm ஊக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஏதாச்சும் ஒரு கலர் உள்ளன். ஸோ ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் பண்ணிக்கோங்க. ஸோ மேஜிக் ரிங் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. அது வந்து டைட்டாக இருக்கிறதுக்காக ஒரு செயின் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம 4 செயின் போட போகிறோம். 1 2 3 4. ஸோ 4 செயின் போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த ரிங்கில் 4 டைம்ஸ் வந்து ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம். பாருங்கள், 1 2 டைம்ஸ் சுற்றிக்கணும். சுற்றிட்டு அதை உள்ளே விட்டு வெளியில் எடுத்து, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 4 நூல் இருக்கும். ஸோ அதில் 2 உள்ளே விட்டு எடுக்கணும். இப்போ 3 இருக்கும், மறுபடியும் 2 எடுக்கணும். இப்போ 2 இருக்கும், மறுபடியும் 2 எடுத்துடணும். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி 4 ட்ரிபிள் க்ரோஷே வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ 4th ஒன் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 4 ட்ரிபிள் க்ரோஷே முடித்த உடனே மறுபடியும் 4 செயின் போட்டு, இது வந்து ஒரு சைடு, ஸோ போவில் ஒரு சைடு இருக்கும்ல, அந்த ஒரு சைடு இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 4 செயின் போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம அந்த சைடை முடிச்சிடணும். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு கொஞ்சம் நூல் டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த கேப் தெரியணும். அந்த கேப்பில் மறுபடியும் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் 4 செயின். ஸோ இப்போ மறுபடியும் 4 ட்ரிபிள் க்ரோஷே. இந்த சைடு எப்படி ஒர்க் பண்ணோம் அதே மாதிரி அந்த சைடு ஒர்க் பண்ண போகிறோம். நான் இப்போ 4 ட்ரிபிள் க்ரோஷே ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 4 செயின் போட்டு 1 2 3 4 செயின் போட்டு முடிச்சுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம இந்த போவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ டைட் பண்ணிவிட்டு நூலில் 2 நூலையும் இழுத்துருங்க. இழுத்துட்டு ஒரு செயின் போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த 2 நூலையும் நல்லா டைட்டாக இழுத்துட்டு அந்த 2 நூலையும் அந்த போவோட சென்டரில் சுற்றி ஒரு 2 நாட் போட்டு ரிமைனிங் இருக்க நூலையும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டேன் ரிமைனிங் இருக்க நூலை. ஸோ பாருங்கள், அழகான போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ட்ரெஸ்ஸில், ஷூ பண்ணிங்கன்னா ஷூவில், ஸ்வெட்டரில், அந்த மாதிரி எதில் வேணால் வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.